வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஜூன் 24 புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. தென்மேற்கு பருவமழை கேரளாவில் மீண்டும் தீவிரமடைந்திருக்கிறது. ஒடிசா மற்றும் வடக்கு ஆந்திர பிரதேச கரையை ஒட்டி காற்று சுழற்சி உருவாக போகிறது. இதனால இன்னும் கொஞ்சம் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். இருந்த போதிலும் கட்டுப்பாட்டு அமைப்பு அரபிக்கடலிலே மகாராஷ்டிரா கோவா அருகே நீடித்துக் கொண்டிருக்கிற காரணத்தினாலே காற்று குவிதல் மங்களூரு முதல் ரத்னகிரி வரை இடைப்பட்ட பகுதியில் சற்று தீவிரமான தென்மேற்கு பருவமழையை கொடுத்து வருகிறது. படிப்படியாக தென்மேற்கு பருவமழை மெல்ல சாரல் தொடங்கி இந்த மாத இறுதி நாட்களாம் 28, 29, 30 தேதிகளிலையும் ஜூலை முதல் வாரத்திலையும் வலுத்த தென்மேற்கு பருவமழை இருக்கும். தற்பொழுது தமிழ்நாட்டில் பெய்து கொண்டிருக்கூடிய வெப்பச்சலன இடிமழை பிடிவு நேற்றைக்கு கொஞ்சம் தீவிரம் குறைந்திருக்கும். ஆனால் இன்றைக்கு தீவிரம் கூடியிருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வட உள் மாவட்ட பகுதிகளிலையும் ஆந்திர கர்நாடக எல்லையோர பகுதிகளிலையும், அதாவது சரியா சொல்ல போனால் பாலக்காட்டு கணவாயிலிருந்து வரக்கூடிய காற்று வழித்தடமாகிய வழக்கமாக கந்தர்போட்டை டெல்டாவிற்கு வரும். ஆனால் இன்றைய வழித்தடம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி, கடலூர் போன்ற புதுச்சேரி வழித்தடத்தில் இருக்கும். இதனால இதற்கு வடக்கையும் தெற்கையும் மாலை இரவு இடிமழை பொழிவு இருக்கும். அதாவது கொடைக்கானல் மலைப்பகுதி மறைக்கும் பகுதிக்கு கிழக்கு பகுதி, சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் உள்பகுதி மழை இருக்கும், ஆங்காங்கே இருக்கும். அதே போல ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதி, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மாவட்டத்தின் வடக்கு பகுதி, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரத்தின் வடக்கு பகுதி மற்றும் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் பகுதிகளிலும் ஆங்காங்கே மழை இருக்கும் இன்றைக்கு. ஆனால் நாளை, அதாவது 25ஆம் தேதி, 26ஆம் தேதி, 25, 26, 27 3 நாளும் ஆந்திர பிரதேச கரையோரமாக உருவாகக்கூடிய காற்று சுழற்சி மெல்ல வடக்கு ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா வழியாக ஒடிசா, சத்தீஸ்கர் வழியாக உள்ளே நகரும் என்பதனால இரு காற்று இணைவு என்பது வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் வட உள் பகுதிகள் மற்றும் கர்நாடகா, ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் மழை பொழிவு நாளையிலிருந்து ஒரு 3 நாட்களுக்கு தீவிரம் காணப்படும். கண்டிப்பாக சென்னைக்கு 25, 26, 27 தேதிகளிலே, அதாவது நாளை வியாழன், வெள்ளி, சனி ஆகிய 3 நாட்கள் சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்கள், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவள்ளூர் உள்ளிட்ட ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள், கிருஷ்ணகிரி மற்றும் அதனை ஒட்டியுள்ள கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் நல்ல மழைப்பிடிப்பை கொடுக்கும் வரக்கூடிய 3 நாட்கள். அதே போல கொடைக்கானல் மலைப்பகுதி மறைக்கும் பகுதிக்கு கிழக்கே இருக்கக்கூடிய மதுரை வடக்கு, திண்டுக்கல், நத்தம் மற்றும் சிவகங்கை, ராமநாதபுரம் உள்பகுதி, புதுக்கோட்டை இந்த மாவட்டத்திலும் ஆங்காங்கே வரக்கூடிய 3 நாள் மழை இருக்கும். இன்னொரு இடம் சாரல் மழையாக நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் எட்டி பிடிக்கும் பொழுது பாலக்காட்டு கணவாயி தொண்டாமுத்தூரிலே நேற்று மாலையில் சாரல். அதே போல ஒரு அப்பாச்சி கொண்டிருப்பதிலையும் சாரல் வந்திருக்கும். நீலகிரி மேற்கு பகுதி மற்றும் வால்பாறை பகுதி இங்கெல்லாம் மழை இருந்திருக்கும். இதை விட கூடுதலாக கர்நாடகாவின் கடலோர பகுதி, கேரள கடலோர பகுதிகளில் இருந்திருக்கும். இன்றைக்கு 24ஆம் தேதி, 22ஆம் தேதி தொடங்கி இருந்தாலும் எட்டல. ஆனால் 24ஆம் தேதியிலிருந்து மெல்ல அதிகரித்து 28, 29, 30 வலுத்த சாரல் இருக்கும். அந்த சாரல் 28, 29, 30 நெகமம் வரைக்கும் எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த காற்றின் காரணமாக, இந்த மேற்கு திசை தென்மேற்கு திசை காற்றின் காரணமாக வெப்பம் தனியே இருக்கிறது. நாளையிலிருந்து ஒரு 5 நாட்களுக்கு. ஆக தென்மேற்கு 4 நாட்களில் வரக்கூடிய ஜூலை 10 தேதி வரைக்குமே கொஞ்சம் வெப்பம் குறைந்திருக்கும். இன்றைக்கு வெப்பம் 36 டிகிரி இருக்கும். அதிகபட்சமாக 36 டிகிரி, 37 டிகிரி இருக்கும். 37 என்பது 98.6, 36 என்பது 96.8. இந்த 100 டிகிரிக்குள் இருக்கும் இன்றைக்கு. நாளை 100 டிகிரிக்கு கீழே போய்விடும். ஒரு வாரத்திற்கு 10 நாட்களுக்கு தென்மேற்கு பருவக்காற்று தமிழ்நாட்டில் நுழையும் என்பதனால, கொஞ்சம் கேரளாவில் பருவமழை இருக்கும் என்பதனால, மைசூர் வரைக்கும் அந்த பருவமழை சாரல் எட்டும் என்பதனால கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கும் உள்ளே மழைப்பிடிவை கொடுக்கும். வெப்பச்சலன மாலை இரவு இடிமழை பிடிவையும் குளிர்விக்கும் காற்று, உயரழுத்த காற்று எல்லாமே, அதாவது வடமேற்கு காற்றும் மேற்கு காற்றும், அதாவது குளிர்விக்கும் காற்றும் வெப்ப நீராவி காற்றும் சந்திப்பை ஏற்படுத்தும். கேரளாவில் கடலிலிருந்து வரக்கூடிய வெப்ப நீராவியை மரங்கள் குளிர்வித்து மழைப்பொழிவை ஏற்படுத்தும். ஆக தென்மேற்கு பருவமழை மெல்ல தீவிரமடை இருக்கிறது.
பெரிதாக கொட்டி உடனடியாக அணையை நிரப்பாது, பெரிதாக எதிர்பார்க்க வேண்டாம், உங்களை திருப்திப்படுத்தாது. இருந்தாலும் உங்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் வகையில் இந்த மாத இறுதி அமையும் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். வெப்பச்சலன இடிமழை பொழிவை பொறுத்த வரைக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் ஓரிரு இடங்களில் வருமே தவிர பரவலான மழைப்பொழிவு இருக்காது. டெல்டாவில் பேராவூரணி வரைக்கும் வரலாம், ஒரத்தநாடு வரைக்கும் வரலாம். ஆனால் அதற்கு கிடைக்க வருவதற்கு சிரமம். ஏனென்றால் தெற்கு காற்று வடக்கு நோக்கி பயணிக்கும் பொழுது அதிராமப்பட்டினம் கோடியக்கரை இடைப்பட்ட பகுதியில் நுழையக்கூடிய தெற்கு காற்று காரணமாக டெல்டாவிற்கு வரக்கூடிய மழையை வடக்கு நோக்கி தள்ளிவிடும். ஆகவே அதற்கு கொஞ்சம் வாய்ப்பு குறைவு. இருந்தாலும் சில நேரங்களிலே புதுக்கோட்டை மாவட்டத்தின் மழை மன்னார்குடிக்கும் வரலாம். அது வரக்கூடிய 25, 26, 27, அதாவது வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு தேதிகளில் அமையலாம். ஆனால் குறைந்த பரப்பில் அமையும், ஒதுக்கி அமையும். ஆனால் உறுதியாக கூடுதல் பரப்பில் மழை எதிர்பார்க்கக்கூடிய இடம் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்கள், சென்னை உட்பட. சென்னைக்கு 25, 26, 27 மாலை இரவு இடிமழை பொழிவு உறுதியாக தெரிகிறது. அதே போல கேரள எல்லையோர மாவட்டங்களின் மலை பகுதிகள் மற்றும் கணவாய் பகுதிகளில் சாரல் எட்டும். 28, 29, 30 உறுதியாக எட்டும். அப்படியே அது வரக்கூடிய ஜூலை 10 தேதி வரைக்கும் தொடரும். ஜூலை 8 தேதி வரைக்கும் கூட தொடர்ந்து மீண்டும் ஒரு 10 நாட்களுக்கு மீண்டும் ஒரு தொய்வு ஏற்படும் பொழுது தென்மேற்கு பருவமழை தொய்வு ஏற்படும் பொழுது வெப்பச்சலன இடிமழை பொழிவு தீவிரமடையும். ஆக வரக்கூடிய முதல் வாரத்தின் பிற்பகுதியிலிருந்து மீண்டும் வெப்பச்சலன இடிமழை பொழிவு தமிழ்நாட்டில் தீவிரமடையும். தென்மேற்கு பருவமழை ஒரு 10 நாட்களுக்கு ஜூலை மத்தியில தீவிரம் குறைந்து காணப்படும். இருந்தாலும் ஜூலை 15 தேதியிலிருந்து அல்லது கொஞ்சம் 2-3 நாள் தாமதம் அடைஞ்சாலும் ஜூலை 18 மாத இறுதி வரை வலுத்த தென்மேற்கு பருவமழை இருக்கும். இந்த ஜூன் இறுதியில் இருப்பதை காட்டிலும் ஜூலை 15 ஜூலை 30 வரைக்கும் 31 வரைக்கும் பலத்த தென்மேற்கு பருவமழை இருக்கும். அதுதான் கர்நாடகாவின் அணைகளை நிரப்பும், கேரள அணைகளை நிரப்பும், தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருக்கக்கூடிய அணைகளை நிரப்பும். அதற்கு பிறகு நிரம்பினாலும், அதாவது நிரப்ப முற்படும், நிரப்புவதற்கு ஏற்ற நீர்வரத்து வரும். ஆனால் நிரம்பி வழிவது என்பது ஆகஸ்ட் இறுதி. ஜூலை இறுதி மீண்டும் ஒரு ஓய்வு கொடுத்து தீவிரம் குறைந்த அப்படியே ஆகஸ்ட் 10 தேதி வரைக்குமே அந்த தீவிரம் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் ஜூலை இறுதி அதாவது 18ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 8 வரைக்கும் ஒரு 20 நாள் பலத்த மழை தென்மேற்கு பருவமழை கொடுக்கும். பிறகு ஒரு 5-6 நாள் கொஞ்சம் தீவிரம் குறைந்திருக்கும் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். பிறகு ஆகஸ்ட் 15 தொடர்ச்சியாக நல்ல ஒரு தென்மேற்கு பருவமழையை ஆகஸ்ட் 31 வரை கொடுக்கும். அந்த தென்மேற்கு பருவமழை உபரி நீரை கர்நாடக அணையிலிருந்தும் உபரி நீரை நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களின் மின் உற்பத்தி நிலையம் இருக்கக்கூடிய மலைப்பகுதிகள் அணைகளிலிருந்தும் அதே போல வால்பாறை போன்ற பகுதிகளில் இருந்தும் நீர்வரத்தை கூடுதல் கொடுத்து பரம்பிக்குளத்திற்கு அதாவது அணைகளை நிரப்பும் வகையில் அமையும். ஆக ஆகஸ்ட் தான் அணைகளை நிரப்பும். தென்மேற்கு பருவமழை ஜூன் இறுதியில் தீவிரமடைவதை காட்டிலும் ஜூலை இறுதி 15 நாள், ஆகஸ்ட் முன் 10 நாள் வலுத்திருக்கும். ஆகஸ்ட் இறுதியில் அணைகளை நிரப்பும் மழை. ஆகஸ்ட் இறுதி நாட்களிலே ஆகஸ்ட் 30, 31 தேதிகளில் எல்லாம் உபரி நீர் திறக்கும் வகையில் இருக்கும். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும், உண்மையை உங்களுக்கு உணர்த்த வேண்டும் என்று. வெயில் அதிகமாக இருக்கு, அவங்க சொன்னதெல்லாம் உண்மையாக தான் அமைய போகுது, எல்னினோ வந்துருச்சு, அனலா கொடுக்குது. உண்மைதான், தென்மேற்கு பருவமழை எப்பெல்லாம் தீவிரம் குறைந்திருக்கோ அப்போ வெயில் அதிகமாக தான் இருக்கும். சூரியனின் குத்துக்கதிர் எங்கேயும் போல இந்தியாவில் தான் வீழ்ச்சி கொண்டிருக்கும். ஆகஸ்ட் மாதம் தான் நம்ம விட்டு மீண்டும் தெற்கே போகும். ஆகஸ்ட் மாதம் இறுதியில் தான் விடைபெற்று செப்டம்பர் 21 தான் நிலநடுக்கோட்டுக்கு போகும். செப்டம்பர் 21க்கு பிறகுதான் அது தென்னரைக்கோளத்திலே பயணித்து மகர ரேகைக்கு நோக்கி பயணிக்கும். ஆகவே செப்டம்பர் வரைக்கும் மீண்டும் ஒரு கோடை காலம் போல் தான் தென்மேற்கு பருவமழை எப்பெல்லாம் தொய்வு ஏற்படுகிறதோ அப்பெல்லாம் இருக்கும். தென்மேற்கு பருவமழை திடீர் என்று பலத்த மழை பொழிவை கொடுக்கும். அவை அந்த நாட்கள் தான் நாம் சொல்வது ஜூன் இறுதி நாட்கள். ஜூலை முதல் 10 நாள், ஜூலை இறுதி 15 நாள், ஆகஸ்ட் முதல் 10 நாள், ஆகஸ்ட் பின் 15 நாள், செப்டம்பர் அக்டோபர் முழுவதுமான நாள். புரியுதுங்களா? செப்டம்பரில் வலுத்த தென்மேற்கு பருவமழை ஆந்திர பிரதேசம் தெலுங்கானாவிற்கு வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தக்கூடிய வகையில் செப்டம்பரில் மழைப்பொழிவு இருக்கும். அப்பொழுது கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிராவிற்கெல்லாம் பாதிக்கும் மழை இருக்குது செப்டம்பரில். அக்டோபர் மாதமும் அது தொடரும். அக்டோபர் மாதம் தமிழ்நாட்டிலே பலத்த மழை வடகிழக்கு பருவமழை போல கொடுக்கும். அக்டோபர் 18 வடகிழக்கு பருவமழை அப்படியே தலைகீழாக மாறும். தென்மேற்கு பருவமழை பெய்து கொண்டிருக்கும் அதே வேளையில் திடீரென்று வடகிழக்கு பருவமழை தொடங்கிவிட்டதாக அறிவிப்பு வரும். அது வரைக்கும் மழைப்பொழிவு எது பொழிகிறது, எது மாறியது, எப்பொழுது மாறியது என்று தெரியாத அளவிற்கு மழைப்பொழிவு வலுத்திருக்கும் அவர்கள் என்று ஏற்கனவே திரும்ப சொல்லி வருகிறோம்.
ஆகவே இன்றைக்கு வரைக்கும் 60% மேல்தான் தென்மேற்கு பருவமழை பொழிந்திருக்கிறது. அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் பொழிவதற்கு பதிலாக தமிழ்நாட்டிலே ஆங்காங்கே பொழிந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் நினைக்கலாம், ஈரோடு மாவட்டம் அரச்சலூரிலே பொழியவில்லை, அது கொடுமுடியிலே பொழியவில்லை என்று சொல்லலாம். இது தென்மேற்கு பருவமழை காலம், அங்கே காற்று மட்டும்தான் வரும். கண்டிப்பாக இப்பொழுது பொழிய வேண்டிய மழை உள்பகுதிகளில் ஆங்காங்கே தூத்துக்குடியிலாம் உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டிருக்கிறது, போதும் மழை என்கிறார்கள் அங்கே. ஆனால் தென்மேற்கு பருவமழை காலத்தில் 2.5 சென்டிமீட்டர் தான் அங்கே பெய்யும். ஆகவே வேண்டாம் என்கிறார்கள் சில இடங்களில் உப்பு உற்பத்தியாளர்கள். ஆகவே பல இடங்களில் மழை பொழிந்து கொண்டு தான் இருக்கு. இன்னும் பல இடங்களில் திருக்கோயிலூரில் தினசரி மழை தான், பல மாவட்டங்களில் மழை தான். பல மாவட்டங்களுக்கு சராசரிக்கு கூடுதல் பெய்திருக்கிறது, சில மாவட்டங்களுக்கு குறைவாக பெய்திருக்கிறது. ஆனால் அந்த கூடுதல் பெய்த மாவட்டங்கள்லையும் பெரம்பலூர் மற்றும் அரியலூர் மாவட்டங்கள் மற்றும் கும்பகோணம், பாபநாசம் உள்ளிட்ட பகுதிகளுக்கெல்லாம் அதிக மழை. உங்களுக்கு எல்லாம் தெரியும், செய்தி ஊடகங்களில் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் இப்பொழுது அது ஒரு பக்கம் பெய்து ஒரு பக்கம் குறைத்திருக்கிறது. அதாவது கும்பகோணத்தில் அதிகம் பெய்திருக்கிறது, அதே வேளையில் பேராவூரணியை ஒட்டிய கடலோர பகுதிகளில் குறைவாக பெய்திருக்கு, அதே தஞ்சை மாவட்டம் தான். புரியுதுங்களா? அது ஒரு பக்கம் கூட்டி ஒரு பக்கம் குறைவாக பெய்தாலும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் சராசரி என்பது 60% மேலே மழை பொழிந்திருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த வரும். 69 நேற்று முன்தின நேரங்களா 65க்கு மேலே மழை பொழிவு பொழிந்திருக்கிறது, சராசரி கூடுதல். ஆகவே கண்டிப்பாக இன்றும் வெப்பச்சலன இடிமழை பொழிவு வடகடலோர வட உள் பகுதிகளில் ஒரு சில இடங்கள்லையும் இருக்கும். நாளை வடகடலோர வட உள் பகுதிகளில் 3 நாட்களுக்கு தீவிரம் இருக்கும். தென்மேற்கு பருவமழை படிப்படியாக தீவிரமடைந்து மாத இறுதியில் வலுத்திருக்கும். அதே போல் ஆனால் வலுத்திருக்கும்னா அணைகளை நிரப்பாது, உங்களுக்கு தெரியாது. ஆனால் மாறும், தென்மேற்கு பருவமழை பொழியும் என்ற நம்பிக்கை வரும். ஆகவே தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வடகிழக்கு பருவமழை சொல்லிட்ட நிறைய மழை இருக்கு, நீங்கள் சேமிக்க வேண்டிய தருணம் அது. கரைகளை பலப்படுத்த வேண்டும், ஆழப்படுத்த வேண்டும், அகலப்படுத்த வேண்டும், பண்ணை குட்டைகளையும் ஏரி குளங்களையும். இதுதான் நம்ம செய்தா வரக்கூடிய வடகிழக்கு பருவமழைய உபரி நீரை நாம் வீணாக கடலில் கலக்க விடாமல் சேமித்து அடுத்த ஆண்டுக்கு அதை கோடைக்கு பயன்படுத்துவதற்கு வசதியாக இருக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.